வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 4ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா மே 4 நான் வந்து டிஆர்பிக்கு ஒரு ரெக்வெஸ்ட் லெட்ரு ஒன்று அனுப்பிச்சிட்ருந்தேன். அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன் செட் கேண்டிடேட்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி யூஜிசி நெட்டுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு மெயில் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து டிஆர்பி வந்து நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த ரெக்வெஸ்ட் லெட்டரை நீங்களே பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா மே 4 வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்பிச்சி விட்ருந்தேங்க. அதுக்கு வந்து நேற்று ஈவினிங் வந்து டிஆர்பி என்ன ரிப்ளை பண்ணிருக்கிறாங்கன்னா, ஆடண்டம் அந்த 2Aல சொல்லிருக்கிற மாதிரி, அதாவது 27/4/2024 அந்த ஆடண்டம் விட்டாங்களா இல்லைங்களா, அதில் தெரிவித்துள்ளவாறு தேர்வு பணிகள் நடைபெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இது எனக்கு புரியலைங்க. ஏன்னா இப்போ வந்து அதாவது தேர்வுகளை வந்து கோரிக்கை வச்சா நாங்கள் ஏற்றுக்கிறோன்னாங்க. அந்த நீங்கள் எந்த தேர்வர்கள் வந்து கோரிக்கை வச்சா நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் எத்தனை பேர் கோரிக்கை வச்சா அது எடுத்துக்கிறோம், எந்த இதுவுமே கிடையாது. நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத சமயத்தில் திடீர்னு விட்றாங்க, நியூஸ் விட்றாங்க, ப்ரெஸ் நியூஸ் விட்றாங்க. கேட்டால் தேர்வர்கள் கோரிக்கைங்கிறாங்க. இப்போ நானும் தேர்வர்கள் தான், நானும் கோரிக்கை வச்சேன். ஆனால் என்னதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது டிஆர்பி வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையாகவே இருக்க மாட்டேங்குது. ஏன் தான் தெரிய மாட்டேங்குது இது. ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் ஆல்ரெடி பிஹெச்டி முடிச்சுட்டு தேவைக்கு அதிகமாகவே நெட்டு செட்டில் முடித்து எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு இப்போ டிஎன் செட்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சரி ரைட்டு, ஒரே எக்ஸாமு ஒரே வந்து குவாலிஃபிகேஷன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக டிஆர்பி பதில் சொல்லவே முடியாது. திருப்பியும் இன்னொரு ரீநோட்டிஃபிகேஷன் விட்டு அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்க வேண்டியதான். ஏன்னா ஒரே வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்காம இது மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையின்மை தான் வெளிப்படுத்துது. இதுதாங்க அந்த நான் வந்த கோரிக்கை லெட்ரு. நீங்கள் எந்த ஒரு கோரிக்கை வச்சாலுமே டிஆர்பிக்கு அனுப்பும்போது இந்த ஃபார்மேட்டில் அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் அப்போயே கூட சேர்த்து அப்லோட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் இந்த ஆடனம் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு நடத்தும்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நெட்டு யூஜிசி நெட்டாக இருக்கட்டும், சிஎஸ்ஆர் நெட் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே இன்னும் டிஎன் செட்டுக்கு அப்ளிகேஷன் பண்ணுற டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா பர்சன்டேஜ் வந்து எப்பயும் போல் இல்லாமல் இந்த டைம் நிறையா பேர் அப்ளை பண்ணிட்டாங்க, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. அதனால் காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. அதனால் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் கூட பாஸ் பண்ணிடலாம். ஆனால் டிஎன் செட்டில் பாஸ் பண்ணது கடினமாக ஆக போகுது. ஏன்னா அந்தளவுக்கு, ஏன்னா அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும்தான் பாஸ் பண்ணாலுமே இது மெரிட் பேஸ்டு தான் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப படிங்க. அதே மாதிரி பேப்பர் 1 நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மார்க் நிறையா எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டிஆர்பி இந்த டிஆர்பி கிரீவன்சஸ் வந்து இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பிச்சா மட்டும்தான் டிஆர்பி எதுவுமே அவங்க வந்து மெயிலாக மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. நீங்கள் வேறு எதில் நீங்கள் ஆர்டிஐ தவிர மீதி லெட்டர் அது யாருமே ரிசீவ் பண்ண மாட்டாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன கிரீவன்ஸ் இருந்தாலும், ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் டிஆர்பிக்கு மெயில் பண்ணுங்கள். ஒரு 2 நாளில் அவங்க ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மற்றவங்க எதிர்பார்க்கறதோட உங்களுக்கு என்ன கேட்கணுன்னு தோணுதோ நீங்களே டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி மெயில் பண்ணி உங்கள் இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்களும் போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதோ அல்லது வெப்சைட்டில் பார்க்குறதோ கண்டிப்பாக இது ஆகாது. வேறு எந்த சோஷியல் மீடியா எதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இந்த மெயிலுக்கு நீங்கள் பண்ணால் மட்டும் அவங்க ரிப்ளை பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.